வெல்கம் டு அச்சீவர்ஸ் பாட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, லைக் வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷனோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். அதுல செகண்ட் சப்டிவிஷன் ஈஸி ஃபிசிக்கல் ஆக்சஸ் அண்ட் பெட்டர் லேர்னிங் என்விரான்மென்ட். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்சஸா ஒரு டிசேபிள் சில்ட்ரனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நல்ல ஒரு ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இம்ப்ரூவ் அந்த ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்னது? ரேம்ப், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லோப்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோப்ஸ் இருக்கணும், லிஃப்ட் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குனே ஓகே handles and special seating arrangements etc. Special learning material required for the disabled children, availability of water, electricity and toilet sewage facility will enable students to participate in the range of learning activity in out of the class, and these changes benefit all of the student. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும் பிரைலி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, லைக் விஷன் இம்பேர்மெண்ட் இருக்கவங்க. அது மாதிரி மற்ற குழந்தைங்க, அதாவது லைக் ஸ்பீக்கிங் இம்பேர்மெண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க செய்கை மூலமாக படிப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே காமனாக எல்லாருக்குமே வந்து புரியிற மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஸ்பெஷல் மெய்டட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லேர்னிங் ஆக்டிவிட்டி எல்லாரையுமே இன்வால்வ் பண்ணி அங்கே லேர்னிங் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியா அதை வந்து பிசிக்கல் என்வரான்மெண்டல்ல மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன, கரிக்குலம் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுக்கான அசஸ்மெண்ட் நமக்கு வேணும். நம்ம ஒரு கிளாஸ் முடிச்சதும் டெஸ்ட் வைப்போம், அப்புறம் எக்ஸாம்ஸ் வரும், அப்புறம் ரிப்போர்ட் கார்ட்ஸ் வரும். ஸோ இந்த எல்லாமே இருக்குமா? அது மாதிரி அவங்க முடிச்சதுக்கு அப்புறமே, ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் அவங்களோட ரிப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணணும். கரிக்குலம் நீட்ஸ் டு த ரெலவெண்ட் டு சில்ட்ரன் அண்ட் ஃபிளெக்சிபிள் இனஃப் டு ரெஸ்பாண்ட் ஆல் தி சில்ட்ரன்ஸ் நீட்ஸ். ஓகே, இது வந்து சைல்ட் சென்டர்டா இருக்கணுமே தவிர சப்ஜெக்ட் சென்டர்டா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. Okay, the examination should test what are all the learned by the student and not what they have learned. ஓகே, அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அசஸ்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் நீட் டு பி ரிலேட்டட் டு தி எய்ம்ஸ் ஆஃப் த கரிக்குலம். ஸோ அசஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த கரிக்குலம் சார்ந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இதை படித்தா அவங்களுக்கு இந்த நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து இப்போ லேம்போட என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், அது எதனால அப்படி எரியுது, ஸோ அதோட லைக் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், ஸோ நார்மல் லேம்ப்ஸ் எப்படி இருக்கும், ஃபயர் லேம்ப்ஸ் எப்படி இருக்கும், லைக் லைட் லேம்ப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு அது புரிஞ்சுதுன்னா, ஸோ அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியும். தீபத்துக்கும் நார்மல் லேம்புக்கும், அதாவது லேம்புக்கு எப்படி இருக்கும், நைட் லேம்புக்கு எப்படி இருக்கும், எலக்ட்ரிக்கலி ரன் ஆகக்கூடிய லேம்புக்கு என்ன இருக்கும், ஏன்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கிறாங்க. கரிக்குலம் ரிலேட்டடாக அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ண தெரியணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இன்க்ரீசிங் தி ஃபேமிலி இன்வால்மெண்ட். ஃபோர்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து இன்க்ளூசிங் தி ஃபேமிலி இன்வால்மெண்ட். அவங்களோட கார்டியன்ஸ் ஆகட்டும், கேர்டேக்கர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்க அதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட்டும் டீச்சர்ஸும் இதே மாதிரி ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மற்ற ஸ்கூல் இருக்கிற குழந்தைங்களும் இதே இந்த இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் போட்ட குழந்தைங்களோட லெவல்ஸும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும், அப்படிங்கிறத அந்த பேரண்ட்ஸு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ensuring community involvement, meaningful inclusion necessities, community participation, community leaders, parents, teachers by devoting their time and resources to establish inclusive education in public schools can ensure their support. ஸோ ensuring community involvement அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவோம், ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்தது ஒரு கம்யூனிட்டி. இப்போ நம்ம கேட்டட் கம்யூனிட்டி, அப்பார்ட்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்றோமா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதும் கம்யூனிட்டி தான். அதே போல இந்த பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்கள மானிட்டர் பண்ணுற லீடர்ஸு, இவங்க எல்லாமே ஒரு கம்யூனிட்டி. ஸோ இவங்க வந்து எப்படி இன்வால்வ் பண்ணி இவங்கள ஒரு கார்னர் பண்ணுறாமல் அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, ஸ்பெஷலாக அவங்களை எந்த ஃபீல்டில் போட்டால் பெட்டராக வருவாங்க அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரிட்ரைனிங் த பர்சனல் வித் தி எஜுகேஷனல் சிஸ்டம் to achieve the changes within the education system towards inclusion. Those within the education system must first understand and support the concept. Therefore, the development of a more inclusive education system requires training and retraining of all educational personnel. Administration and education managers from ministers of education, local government, district services, voluntary organizations, NGOs, etc. need to be introduced to principle of inclusion and its implications of the education system at different levels. So,
இது நம்மெல்லாம் பண்றது போக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்குது, கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது இல்லாம தன்னார்வலர்கள்னு சொல்லியிருப்பாங்களே என்ஜிஓஸ், அவங்க என்ன சப்போர்ட் பண்றாங்க, வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ். என்ஜிஓஸ்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, நான் கவர்மெண்ட் அல்லாத ஒரு ஆர்கனைசேஷன். வாலண்டியர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு சிக்னல்ல போயிட்டு இருப்போம், டக்குன்னு பார்த்தா வண்டி நிறுத்திட்டு ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்ணுவாரு அந்த போலீஸ் ஸ்டாஃப்க்கு. ஸோ அந்த மாதிரி இம்மீடியட்டா வாலண்டியரா மாறுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இருப்பாங்க சரியா. ஸோ அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் என்ன என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் மேனேஜர்ஸ், மினிஸ்ட்ரிஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. பாலிசி சேஞ்ச் ஆஃப் த கவர்மெண்ட், ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில் and a government commitment is critical to achieve inclusive education. So, education for all should be viewed not only as a human resource development, but also as an infusing the human rights. ஸோ இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில் இருக்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நுணுக்கமா வந்து அவங்க வந்து பாக்குறது இல்லை. அவங்க ஜென்ரலா வந்து படிக்கிறாங்களா, இந்த குழந்தைங்க இந்த பள்ளியில படிக்கட்டும், அந்த குழந்தைங்க அந்த பள்ளியில படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜென்ரலா வந்து என்ன வளருதுங்க, இங்க வளருது என்னதுன்னா ஹியூமன் ரிசோர்ஸ், வேலைக்கு ஆள்கள் வளர்க்கப்படுறாங்க. பட் ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இத லைக் என்னன்னா நம்ம ஹியூமன் ரிசோர்ஸா வளர்க்காம அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட உரிமை என்ன அப்படின்னு சொல்லி அது மூலமா வளர்க்கும் போது அங்க எல்லாமே காமனா பார்க்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. Government should make policies keeping in mind that all sections of people, including the disabled, have the fundamental rights. ஸோ எல்லாருக்குமே இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட் டு எஜுகேஷன் இருக்கு. இஃப் நெசசரி ஹோல் எஜுகேஷன் சிஸ்டம் மஸ்ட் பி ரிஃபார்ம். இப்ப தேவைப்பட்டா மொத்த சிஸ்டத்தையுமே நீங்க மாத்தி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமமா அமைக்கலாம், அந்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். கவர்மெண்ட் should understand that inclusive education ties closely together the goal of education of all. If the government plans to achieve inclusion, it need to define a set of inclusion principle and more political and practical aspects to guide the transition process through those people, okay, and principles. Summarizing the above, it could be concluded that the barrier of implement that inclusive education could be successfully won over only with the active cooperation of all stakeholders in education system. So ஒருத்தர் மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாம முதல்ல நம்ம கம்யூனிட்டியில எல்லாருமே காமனா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம மேலிடமான மினிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இவங்க சமூகமாகவே இப்படி தான் இருக்காங்க, ஸோ இவங்களை இந்த மாதிரி காமன் ஸ்கூல்ஸில் போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்மளாம் தான் அதுக்கு ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 7 ஸ்டெப்ஸு, வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் 7 ஸ்டெப்ஸ் அதோட டைட்டில்ஸை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. டைட்டில்ஸை வந்து நீட்டாக அண்டர்லைன் பண்ணிடுங்க. Okay, so that's it. So thanks for watching it.